ஒரு மளிகை கடையை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி தான். ஏன்னா வெளியேருந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து நம்ம உள்ளே இருக்க ஐட்டத்தை தான் வந்து எடுத்து நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. சரிங்களா? உள்ளே அந்த பொருள் வந்து எப்படி வரும், அந்த உள்ளே இருக்க போக வேண்டிய பொருளை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், எப்படி ஆர்டர் போடுறோம், எப்படி இப்போ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பொருள் வெளியே போயிருக்கு, அவுட்புட் ஆகிருக்கு, என்ன பொருள் வந்து நம்ம இன்புட்டில் வந்து நம்ம ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். எவ்வளோ இன்றைக்கி போயிருக்கு, எது ஸ்டாக் இல்லை அப்படின்னு பார்த்து ஆர்டர் போடணும். அது ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பல்க் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆர்டர் கண்டிஷனுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நாம் தான் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சா மட்டும்தான் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். சரிங்களா? பட் அந்த சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள என்ன ப்ரொசீஜரோ அது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க, உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதுலேயும் மெயினாக ஒன்று பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 சின்ன பசங்களை வச்சுட்டு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. ஏன்னா பசங்க இல்லாமல் தனியாகவே மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் ரீஃப்ரெஷ் ஆனால் போதும், வீட்டில் சமையல் வந்து ரெடி பண்ணிட்டா போதும், அப்படியே கிளம்பி வந்துடலாம். சரிங்களா? பட் பசங்க இருக்கும்போது என்ன ஆகும், அவங்கள எழுப்பணும், அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பசங்க அவங்க டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க, நாம் தான் இப்போ ரெடி பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு. அவங்கள ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறமா சமையல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆந்தவே அந்த ஸ்பாட்டில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது 9 o'clock நம்ம ரெடி பண்ணி கொண்டு வர்றது சும்மா வாயில் வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. அதையும் பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம ஷாப்பை ரன் பண்ணணும். ஷாப்பை ரன் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் இந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டு வாங்கணுன்ற மெத்தட் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர் பண்ணி அந்த பொருளை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சா மட்டும் போதாது, அதை டிஸ்பிளே பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அந்த இது லுக்கிங்கில் இண்டக்ஷன் லுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அப்போ மட்டும்தான் நம்மளோட பொருள் வந்து மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாங்கிட்டு வந்து உள்ளே சும்மா வேறு எங்கேயோ வச்சிடலாம் அப்படின்லாம் வைக்காதீங்க. வெளியே இருந்து பார்க்குற பர்சனுக்கு வந்து அந்த பொருள் என்ன பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சாக்லேட் பாக்ஸை வந்து நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வேறு ஒரு பாக்ஸை வந்து நாளைக்கு சேஞ்ச் பண்ணி வைங்க, பின்னாடி இருக்க பாக்ஸை. அப்போ தான் அந்த பாக்ஸ் பேக்கில் இருக்க பாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சேலே ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரன் பண்ணுறது இல்லாமல் காலையில் வந்துட்டோன்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம ஸ்டாண்டிங்கில் இருக்கணுங்க. இது வந்து தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு குக்கிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் பாடியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பண்ணுற ஒர்க்குக்கு ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கிறதுனால வந்து லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பெயின் ஆகும். அப்போ இந்த இடம் பெயின் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் போகணும், அப்படி ஒர்க் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா நம்ம உடனே பட்டு தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம், மறுபடியும் டின்னர் ரெடி பண்ணோம். சரி, ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு படுக்கிறது, க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் படுக்கிறதுக்குள்ளே மணி 11 ஆகிடுங்க. அதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா லேட்டாக நம்ம ஸ்லீப்பிங்க்கு போகிறனால தான் மார்னிங் வந்து சீக்கிரமாக வேக்கப் ஆக முடியல. அது சீக்கிரமாக வேக்கப் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி லெக் பெயினுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது.